இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி ஒரு சுவையான பெப்பர் சிக்கன் பண்ணணும். முதல்ல தோல் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த தோலெலாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கழுவி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நல்லா நசுக்கி அமுக்கி இது பண்ணுறோம், நல்லா கழுவுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சிக்கனுக்கு ஏதாவது ஊசி போட்டிருப்பாங்க இல்லையா ரீசெண்டாக. ஸோ அதனால் அது அது உடம்புல ரத்தத்தில் இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக அது இந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கறியாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஏதாவது இன்ஜெக்ஷனுக்கு இது போட்டிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நசுக்கி நல்லா கழுவும் போது பார்த்திங்கன்னா அது இதெல்லாம் வந்துடும். இந்த பேட் ஸ்மெல் ஒன்று வரும். அந்த பேட் ஸ்மெல்லாம் போயிடும். இது பண்ணும்போது கவிச்ச ஸ்மெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி நல்லா நசுக்கி நல்லா இது பண்ணோம்னா. பார்த்திங்கன்னா அடுத்தது மஞ்சத்தூள், உப்பு நான் முன்னாலே பிடிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நிறையா போட்டேன். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது இல்லையா. இப்போ நிறையா போட்டோன்னா மசாலாவுக்கு சேர்த்து இதிலே போட்டோன்னா டக்குன்னு குக்கிங்க்கு போயிடணும். இல்லைன்னா ஒவ்வொரு சிக்கன் பீஸும் ரொம்ப காரில் அடிக்க ஆரம்பிச்சிடும். பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு உரிச்சது. இண்டியம் அலுமினியம் சேர்ந்த கடாய். நல்லா வெயிட்டாக இருக்கும். திக்னஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 mm கிட்ட இருக்குது திக்னஸ். 1 cm, ஒரு 6-7 cm அளவுக்கு நல்ல திக்கான ஒரு சட்டி. இதில் தான் குக் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆர்டர் படி ஒவ்வொன்றா வச்சுருக்கேன். எது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த இண்டோலியம் சட்டியில் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். ஏன்னா ஹீட்டு யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி அலுமினியம் கண்டென்ட் உணவில் கலக்கிறது இந்த இண்டியம் மிக்ஸ் பண்ணுறதுனால தடுக்கப்படும். பட்டை இது போட்டாச்சு. அந்த பிரிஞ்சி இலை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு. ஏலக்காய் கூட தேவையில்லை. இந்த இண்டோலியம் சட்டி கிட்டத்தட்ட 35 வருஷம் பழமையானது. இங்கே எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே பட்ட இதில் போட்டேன். வீடியோ எடுத்துக்கிட்டே கொஞ்சம் கவனிக்கல.
இப்போ எண்ணெய் வந்து கடலெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். ஆக்சுவலி இவ்வளோ எண்ணெய் கூட தேவையில்லை. எண்ணெய் சிக்கனில் இருந்தே கொஞ்சம் கொழுப்பு கரைஞ்சி எண்ணெயாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக வந்து அந்த வேஸ்ட் பண்ணிடுவேன் சாப்பிடாம. கருவேப்பிலை, இது நல்லாவே பொரியிற சவுண்டெல்லாம் பிரமாதமாக ரெக்கார்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாய். இதோடைய பட்டை மிளகாய் சிகப்பு மிளகாயும் போடணும். ஏன்னா சிகப்பு மிளகாய் வந்து நான் மறந்துட்டேன் போட. அது சிகப்பு மிளகாயும் ஒரு மிளகாய் போட்டோம்னா வந்து செம்மையாக அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஏன்னா வந்து சிகப்பு மிளகாய் தான் மிளகாய் செடியில் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இல்லையா. பச்சை மிளகாயை வந்து பாதியிலே பிடிங்கிடுவோம். சிகப்பு மிளகாய் வந்து காயாகவும் இருந்து பழமாகவும் இருந்து காஞ்சி விதையும் உருவாகி அந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். பூண்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு நசுக்கி இஞ்சி பூண்டு நசுக்கினது போட்டாச்சு. ஆக்சுவலி கேமராவில் ஃப்ளாஷ் இருக்கிறத மறந்துட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் பிரைட்டாக பிடிச்சிருக்கலாம். கடைசியாக தான் கொஞ்சம் ஃப்ளாஷ் போட்டு பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ லைவாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்து இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். சரி, நீங்கள் பார்க்கும்போது அப்லோட் ஆகிருக்கு. வெங்காயம், சின்ன வெங்காயம், ஆக்சுவலி சின்ன வெங்காயம் கலப்பின வகை போல் சின்ன வெங்காயமே நல்லா பெருசாக இருந்துச்சு. நல்லா ஆரோக்கியமான மண்ணில் விளைஞ்சாலும் வெங்காயம் பெருசாக வரும். இது வந்து கோவிட் டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு உணவு. ஏன்னா பெப்பர்லாம் போடுறோம். ஆரம்பத்தில் மஞ்சள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணப்போ நான் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டேன் லைட்டாக. ஏன் போட்டேன்னா வந்து அப்படியே ஊறட்டும் அப்படின்றதுக்காக ஒரு 5 நிமிஷம். அடுத்தது மேரினேட் பண்ணி சிக்கன் போட்டாச்சு. அதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணேன். அது வீடியோ எடுக்கல, லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் ஆட் பண்ணேன்.
இப்போ ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக கிளற முடியாது. பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நிழலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பிடிச்சிட்டு இருக்கிறது தெரியும். ஓரளவுக்கு வெந்துருச்சு. பட்டு கடைசியாக பெப்பர் போட்டுருக்கலாம், கொஞ்சம் முன்னாடியே போட்டேன். பட்டு நீங்கள் போடும்போது கடைசியாக போடுங்க. இறக்குறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி போட்டுட்டு அப்படியே இறக்கிடலாம். இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கசப்பாக ஒன்றும் தோணலை. கசப்பாயிடுன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க, இருந்தாலும் ஒன்றும் அப்படி ஒன்றும் வரல, நல்லா தான் இருந்துச்சு. நான் எதுக்கு முன்னாடியே போட்டேன்னா நம்ம பட்டை மிளகாய் போட மறந்துட்டதுனால கொஞ்சம் காரம் பிடிக்கணுன்றதுக்காக போட்டேன் முன்னாடி. எல்லாருமே சைவன்றதுனால ஃபுல்லாகவே நான் தான் சாப்பிடணும். கடைசியாக கொத்தமல்லி தூவி டேஸ்ட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நானே பண்ணுறது இது பெப்பர் சிக்கன் பண்ணுறது கடையில் தான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். வீட்டில் செய்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். மற்றபடி ஊருக்கு போகும்போது சாப்பிட்ருக்கேன், மறந்துட்டேன். நிறைய தடவை சாப்பிட்ருவேன். அது ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃப்ளேவருக்காக வாழை இலையை வச்சு பனானா லீஃப் வச்சு மூடுறோம் லைட்டாக. கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த வாசம் வரட்டும்ன்றதுனால. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இலை கூட லைட்டாக வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா ரெடி. ஃப்ளாஷ் லைட் போட்டு காமிப்பேன் பாருங்க. நல்ல ஒரு ஸ்பைஸியான, சாப்பிடும்போது ஏலக்காய் கிராம்பெல்லாம் வந்துச்சு. ஸோ ஏலக்காய் வேணும்னா போட வேண்டாம். சாப்பிட நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக ஏலக்காய் டீயில் போட்டால் தலை சுற்றும்பாங்க, ஆனால் எனக்கு 2 ஏலக்காய் முழுசாக சாப்பிட்டு கூட ஒன்றும் ஆகலை. ஏன்னா அவ்வளோ தூரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ
தான் வந்து உப்பு கம்மியாக இருக்குன்னு கொஞ்சோண்டு ஒரு 2 பிஞ்சு ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு இறக்கியாச்சு. இது வந்து ரசம் சாதம் இதோட சாப்பிட்டோம்னா கோவிடுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொன்றா கொஞ்சம் இன்னோவேட்டிவாக புது புது டிப்ஸோட போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி வைங்க. ஸோ இப்போ வந்து ரசம் தயிர் சாப்பாடு ரெடி. ஸோ இப்போ க்ளோஸ்அப்பில் சிக்கனை காமிச்சிட்டு ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு இதை அப்படியே தம்ப்நெயிலில் போட்டுடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக